பச்சை போர்வை போர்த்திய பூமியே, பண்டரவாரை என் கனவின் ஓவியமே. காற்றின் மொழியில் கதை சொல்லும் காடே, காலம் மறந்து நான் நடக்கும் பாதையே. பச்சை போர்வை போர்த்திய பூமியே, பண்டரவாரை என் கனவின் ஓவியமே. காற்றின் மொழியில் கதை சொல்லும் காடே, காலம் மறந்து நான் நடக்கும் பாதையே. மூடு பனி தீரை விலகும் வேளையில் மலை முகம் சீரிக்குது விடியலில். பச்சை போர்வை போர்த்திய பூமியே, பண்டரவாரை என் கனவின் ஓவியே. யானையின் தடம் பதிந்த மண்ணிலே ஆயிரம் கதைகள் உறங்குதே. மான்களின் கண்கள் பேசும் மொழியிலே அச்சமின்றி அன்பு தெரிகிறதே. பச்சை போர்வை போர்த்திய பூமியே, பண்டரவாரை என் கனவின் ஓவியமே. காற்றின் மொழியில் கதை சொல்லும் காடே, காலம் மறந்து நான் நடக்கும் பாதையே. பச்சை போர்வை போர்த்திய பூமியே, பண்டரவாரை என் கனவின் ஓவியமே. காற்றின் மொழியில் கதை சொல்லும் காடே, காலம் மறந்து நான் நடக்கும் பாதையே. குரங்களின் சிரிப்பு சத்தம் காட்டின் மகிழ்ச்சியை பாடுதே. தொலைவில் மயில் விரிக்கும் தோகை வானவில் தரையில் இறங்குதே. இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் இறைவனின் கலை பேசுதே. இயற்கையின் மடியில் அமர்ந்தால் இதயம் மீண்டும் பிறக்கிறது. பச்சை போர்வை போர்த்திய பூமியே, பண்டரவாரை என் கனவின் ஓவியமே. காற்றின் மொழியில் கதை சொல்லும் காடே, காலம் மறந்து நான் நடக்கும் பாதையே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட மகிபாலா. மீண்டும் ஒரு அழகான பயணத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் எப்போவுமே கோயில் அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போவீங்களா, வேறு எங்கேயும் போக மாட்டிங்களான்னு. அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. காடு மலை மேடுன்னு இயற்கையோட தன்மை மாறாமல் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பயணமாகணும் அப்படிங்கிறதா எங்களோட கனவே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலை நியர் இருக்கிற டாப் ஸ்லீப் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பண்டரவாரை அப்படிங்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிற நிறைய இடங்களில் சில இடங்கள் நம்ம போய் பார்க்குற இடங்களாக மட்டும் இருக்காது, அது நம்மையே மாற்றக்கூடிய இடங்களாகவும் இருக்கும். அப்படி ஒரு அழகான பசுமை வனம் தான் இந்த பண்டரவாரை ஃபாரஸ்ட். இதுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ளைட் ஆர் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இறங்கிட்டு அங்கேருந்து பொள்ளாச்சி டு ஆனமலை வந்துட்டு அங்கே ஆனமலை டு டைகர் டாப் ஸ்லீப்பில் இருக்கிற டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்துடணும். இந்த ட்ரெக்கிங்காக நாங்கள் முன்னாடியே வெப்சைட்டில் புக் பண்ணியிருந்தோங்க. ட்ரெக் தமிழ்நாடோட வெப்சைட்டில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஸ்லாட் எதுன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுலேயே நம்ம எங்கே வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. நம்ம கூட நம்மளை கைட் பண்ணுறதுக்காக ஒரு கைடு நம்ம கூடவே வருவாங்க.
எங்கள் கூட கிட்டத்தட்ட 15 பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த டைம் நான், என்னோடய ஹஸ்பண்ட், என் பொண்ணு 3 பேருமே நாங்கள் போயிருந்தோம். என்னோடய பொண்ணுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரெக்கிங் அவள் எங்கள் கூட வரா. ஸோ அவள் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தா. ஆக்சுவலாக இந்த ட்ரெக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் கேடரில் தான் இருந்துச்சு. அதாவது 4+4 4 கிலோமீட்டர் போகிறக்கும் திருப்பி வர்றதுக்கு 4 கிலோமீட்டர், டோட்டலாகவே 8 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் கொஞ்சம் மாடரேட்டான ட்ரெக்கிங் தான், ரொம்ப டஃப்பானது அப்படின்னலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பித்ததுமே எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சிக தான். ஆக்சுவலாக வந்து நாங்கள் போகிறதுக்கு முந்தின நாள் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதனால் எங்களை எல்லாம் பார்த்த உடனேயே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க போல். எல்லாத்தோட கால்லையும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே எங்கே ட்ரெக்கிங் போகிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக டபுள் சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கோங்க. சாக்ஸ்குள்ளே உங்களோட பேண்ட்டை வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து கையோட டெட்டால் கலந்த வாட்டர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போங்க. இல்லை அப்படின்னா சால்ட் வாட்டரே வந்து ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் நம்ம மீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எங்கள் கூட வந்த கைடன்னா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பருங்க. ஆக்சுவலாக வந்து அவர் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கதை சொன்னார். அதோட காட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் அவருக்கு நிறைய தெரிஞ்சிருந்துச்சு. நிறைய பைன் ட்ரீஸ், அப்புறம் வடுமாங்காய், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நாவல் மரங்கள் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அதோட ஒரு சில மரங்கள்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புலி வந்து கீறினதுக்கான அந்த அடையாளங்களையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா புலி நேரில் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வர்ற வழியிலே நிறைய அனிமல்ஸை பார்த்துட்டு வந்தோங்க. அதனால் காட்டுக்கு வெளியிலேயே அவ்வளோ பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா காட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்திருக்கோம். அப்போ நிறைய பேர்த்த நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தோம். கைடு வந்து வழியில் இருக்கிற ஒவ்வொரு செடிக்கும் வந்து அவர் நின்று பொறுமையாக நிதானமாக அவங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற இஞ்சி, மஞ்சள், க்ரீன் சில்லி, க்ரீன் சில்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஆனால் அதோட காரம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சும்மா லைட்டாக வந்து நாங்கள் நாக்கில் டச் பண்ணாலே அவ்வளோ ஸ்பைஸியாக இருந்துச்சு அது. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்குங்க. அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு மரங்களை பிடிச்சிக்கிட்டு 1 by 1 அப்படியே வளர்ந்து அந்த மரம் ஃபுல்லாக வளர்ந்துருந்துச்சு. இயற்கையோட ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இறைவனோட வரமாக தாங்க இந்த இயற்கையையும் இந்த காடுகள், மலைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நான் இப்போ ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பண்டரவாரை ஃபாரஸ்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸோட சவுண்டு வந்து எங்களால் கேட்க முடிஞ்சுது. அதனால் கைடு உள்ளே என்ட்ராகும்போதே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சத்தம் இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் அண்டு பேர்ட்ஸ் சவுண்டெல்லாம் நீங்கள் கேட்க முடியும், அனிமல்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியாக தான் அவர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி. இந்த குறிஞ்சி பூ வந்து பார்த்திங்கன்னா 3 months ஆர் 6 months ஒன்ஸ் வந்து இங்கே வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புலி வந்து பைசனை வந்து அடிச்சுட்டு இழுத்துட்டு போனதாக சொல்லியிருந்தார். அதோட அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த வாடை வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் நேரத்தில் கொலையெல்லாம் நடுங்கிருச்சுங்க. ஏன்னா நாங்கள் போயிருக்கிறது அவங்களோட வீட்டுக்குள்ளேயே போய் என்ட்ராகி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எங்கே நேரில் வந்து நின்றுட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பண்டரவாரை ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அதாவது எப்போவுமே இந்த இடம் வந்து இப்படியே தான் பசுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு கைடு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா காடு ஃபுல்லாக அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு.
ட்ரக்கிங் அப்படின்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க அது பாடிக்கு ஒர்க் அவுட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க. பாடிக்கு மட்டும் கிடையாது. அது நம்ம மனசில் இருக்கிற நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரி எல்லா இதுலேருந்தும் நம்மளை வெளியில் கொண்டு வந்து காம் பண்ணும். நம்மளுக்கு ஒரு பேரமைதி கிடைக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே எல்லாம் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேரமைதி கிடைக்கும். நம்மளோட ரெகுலர் லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். நிறைய ஒர்க் பண்ணுறோம், அப்புறம் ஃபோனில் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரியே தான் நம்மளோட மிஷின் லைஃப் மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்கள்ல நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உணர்வுக்கு அது உயிர் கொடுக்கும். இதுதாங்க இயற்கையோட மேஜிக்கே. ஸோ எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த காடுகளுக்கும் மலைகளுக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். லைஃப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றிக்கோங்க. கடைசியாக நம்ம எப்போவுமே சொல்கிறதாங்க, நேச்சரை லவ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கொண்டு போகிற குப்பைகளை உங்கள் கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிருக்கோம். ஸோ அவங்களோட வீட்டை குப்பையாக்கிட்டு வராமல் நம்ம கொண்டு போகிற குப்பைகளை நம்ம கையோடையே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்போவும் ஹாப்பியாக இருப்பாங்க. வாழ்க்கையோட சில பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுக்கானதாக இருக்காது. அந்த பயணங்கள் நம்மையே நமக்கு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி அமைஞ்சது தான் இந்த ட்ரக்கிங் எனக்கு. இங்கே எனக்கு நிறைய கவிதைகள் தோணுச்சு. ஸோ என்னோடய கவிதைகள் எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் பாட்டாக கொடுத்துருக்கேன். பச்சை போர்வை போர்த்திய பூமியே, பண்டரவாரை என் கனவின் ஓவியமே, காற்றின் மொழியில் கதை சொல்லும் காடே, காலம் மறந்து நான் நடக்கும் பாதையே, மனிதன் மறந்த அமைதியை இந்த வனம் தினம் தருகிறதே, மண்ணின் மணமும் மழையின் வாசமும் உயிருக்கு மருந்தாகிறதே. அவசர உலகம் அங்கேயே நிற்கங்கே நேரம் மெதுவாய் செல்கிறது. இயற்கையின் மடியில் அமர்ந்தால் இதயம் மீண்டும் பிறக்கிறது. பச்சை போர்வை போர்த்திய பூமியே, பண்டரவாரை என் கனவின் ஓவியமே, காற்றின் மொழியில் கதை சொல்லும் காடே, காலம் மறந்து நான் நடக்கும் பாதையே, உயர்ந்த மரங்கள் காவலர்கள் போல உறுதியாய் நின்று காக்குதே, வேர்களின் வழியே பூமியின் மூச்சு விண்வரை சென்று சேருதே, உயர்ந்த மரங்கள் காவலர்கள் போல உறுதியாய் நின்று காக்குதே, வேர்களின் வழியே பூமியின் மூச்சு விண்வரை சென்று சேருதே, மூடு பனித்தீரை விலகும் வேளையில் மலை முகம் சிரிக்குது விடியலில், பச்சை போர்வை போர்த்திய பூமியே, பண்டரவாரை என் கனவின் ஓவியே, சிறு ஓடையின் சலசலப்பில் இயற்கையின் இசையொலிக்குது, என் உள்ளத்தின் ஆழமெல்லாம் புது உயிராய் மலர்கிறது, ஒவ்வொரு இலையும் கற்றுத்தரும் வாழ்க்கையின் பொறுமை பாடத்தை, ஒவ்வொரு பாதையும் காட்டித்தரும் நம்பிக்கையின் புதிய வழியை, பச்சை போர்வை போர்த்திய பூமியே, பண்டரவாரை என் கனவின் ஓவியமே.